சிக்கன் மோனியானு ஒரு டிஷ் செய்ய போகிறோம். வெல்கம் டு நித்தாரா கிச்சன். நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா பொன்னம்மாள்ஸ் டெலிஷியஸ் ரெஸ்டாரண்ட். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல காலப்பட்டி ஏரியால இருக்கு. இவங்கள்ட்ட என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா இவங்க லைவாவே நாட்டுக்கோழி, முயல், காடை, வாத்து இது எல்லாமே வளர்க்குறாங்க. நீங்க இங்க வந்து உங்களுக்கு எது வேணும்னு செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதை ஃப்ரெஷ்ஷா சமைச்சு கொடுக்குறாங்க. நீங்க போன்ல ஆர்டர் பண்ணாலும் அதை உங்களுக்காக அவங்க சமைச்சு ரெடியா வச்சிருக்காங்க. வாங்க பார்ப்போம். வணக்கம், நான் உங்களுக்கு கேகே மாஸ்டர். பொன்னம்மாள் டெலிஷியஸ் மல்டிபிள் ரெஸ்டாரண்ட். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக இங்கே வந்து மாஸ்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே வந்து எப்படின்னா சிக்கன் மோத்தி மஹால், சிக்கன் மூனிகா ரெண்டும் கொஞ்சம் ஸ்பெஷலாக நாங்கள் இங்கே கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி வந்து சிக்கன் மோத்தி மஹாலும் சிக்கன் மூனிகாவும் எப்படி நம்ம செய்ய போகிறோங்கிறது நம்ம போய் டெலிஷியஸ் ரெஸ்டாரண்ட் கிச்சனில் போய் நம்ம செய்ய போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். சிக்கன் மூனிகானு ஒரு டிஷ் செய்ய போகிறோம். அந்த சிக்கன் மூனிகா எப்படி செய்யுங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒன்றரை டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூனு மைதா, 1 டீஸ்பூன் மைதா போட்டிருக்கோம். ஏற்கனவே நம்ம முட்டை உடைச்சி தான் அதெல்லாம் ஒரு துளி ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் நம்ம போட போகிறோம். ஏன்னா ஒரு டிஷ் தானே போதும். இப்போ நம்ம இது வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதாவது கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் 10வது ஸ்பூனுக்கு நம்ம லைட்டாக நம்ம தண்ணி போட்டுக்கிறோம்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்க போகிறோம். எப்படின்னு பார்த்துங்க, போதும், ஓரளவுக்கு தண்ணி போதும். இதை என்ன பண்ண போனால் அப்படியே ஆயிலில் பொரிச்சு எடுத்து மறுபடியும் நம்ம இங்கே கடையில் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இப்போ வாங்க ஆயிலில் பொரிச்சு எடுக்கலாம். இப்போ நல்லா ஆயிலில் பொரிஞ்சாச்சு. இப்போ அதை நம்ம எடுக்க போகிறோம். தனியாக எடுத்து இப்போ நம்ம அங்கே ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். சிக்கனை பொரிச்சு எடுத்து வச்சிருக்கான், சால்ட் எடுத்து வச்சிருக்கான், மிளகாத்தூள் எடுத்து வச்சிருக்கான், ஜீராத்தூள் எடுத்து வச்சிருக்கான், கரம் மசாலா எடுத்து வச்சிருக்கான். அதுவே வந்து 2 முட்டையை உடச்சி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கான். 2 முட்டையை உடச்சி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கான். முதல்ல வந்து இந்த சிக்கன் முனையாக்கு வந்து ஆம்லேட் தேவைப்படும். அந்த ஆம்லேட்டும் அப்போ செஞ்சுட்டு ரெண்டாவது நம்ம சிக்கன் முனியா செய்ய போகிறோம். அதுக்கடுத்து தயிர் சேர்க்க போகிறோம். தேவையான அளவுக்கு டொமேட்டோ சேர்ப்போம். சிக்கன் முனியாவுக்கு தேவையான ஆம்லேட் போட்டுக்க போகிறோம். அது எப்படிங்கிறத பாருங்க. அடுப்பை பற்ற வச்சாச்சு. தேவையான அளவுக்கு சும்மா லைட்டாக ஆயில் அப்படியே சும்மா டச் பண்ணிக்கிறது தான். நல்லா காய வச்சு காய வச்சாச்சு. இப்போ ஆம்லேட்டை போடுவோம். இப்போ ஆம்லேட்டை போட்டாச்சு. இது மேல மல்லித்தலையை தூவுறோம். அப்படியே தூவி வச்சுக்கிறோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா ஒரு டிஷ் எடுத்து இதில் கவுக்க போகிறோம். நல்லா ஓரளவுக்கு ஆம்லேட்டு 1 சைடு தான், டபுள் சைடு வேக வைக்கிறது கிடையாது, 1 சைடு தான். இது அப்படியே 1 சைடு திருப்பி நம்ம அப்படியே கவுத்து விட்டுருவோம். இது ரெடியாச்சு. இப்போ நம்ம கவுக்க போகிறோம். இது டிஷ்ஷு. இதை அப்படியே வச்சு அழகாக அப்படி திருப்பினா இப்படி அழகாக எடுத்து வச்சிடலாம். ஆமாம். இப்போ அதை என்ன பண்ண போகிறோம்னா இப்போ நல்லா உள்வாங்கி வைக்கணும்.
இப்போ நம்ம சிக்கன் மூலியமாக ரெடி பண்ணலாம். இப்போ கடாயை பற்றி தேவையான அளவுக்கு நம்ம ஆயில் ஊற்றிக்கிறோம். நிறையா ஊற்ற வேண்டியதில்லை, ஒரு அளவுக்கு தான். 2 டீஸ்பூனு ஆனியன் போட்டுக்கிறோம். 2 டீஸ்பூன் ஆனியன் போட்டுக்கிட்டாச்சு. 1 டீஸ்பூன் பச்சை மிளகா, 1/2 டீஸ்பூனு இஞ்சி, அவ்வளோதான் நம்ம சேர்த்துக்கிறது. இது என்ன பண்ண போனோம்னா கருவேப்பிலை 5-6 கருவேப்பிலை போட்டுக்கிறோம். கஸ்தூரி மேத்தி போட்டுக்கிறோம். ஆனால் வீட்டில் இருந்தால் போடலாம், நட தேவையில்லை. இது ரெஸ்டாரண்ட்னால நம்ம கஸ்தூரி மேத்தி போட்டுக்கிறோம். இது இப்போ என்ன அப்படியே ஃப்ரை பண்ணுறோம். மூட்டுக்கு தயிர் போட்டாச்சு. அடுத்தபடியாக 1.5 டீஸ்பூனு சில்லி பவுடர். அடுத்தபடியாக நம்ம எடுத்து வச்சா 1 டீஸ்பூனு சால்ட் போடுறோம். அடுத்தபடியாக நம்ம எடுத்து வச்சா ஜீரா பவுடரு 1/2 டீஸ்பூனு. அடுத்தபடியாக கரம் மசாலா 1 டீஸ்பூனு. இப்போ இது அப்படியே ஒரு கிண்டிட்டு அப்படியே கிண்டிக்கிட்டுலாம். இப்போ லைட்டா டொமேட்டோ சாஸ் 1 ஸ்பூனும் சேர்த்துக்கிறோம். இது வந்து வீட்டில் செஞ்சா தேவையில்ல, இது ரெஸ்டாரண்ட்னால நம்ம செய்கிறோம். பிறகு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறோம். இப்போ நல்லா கிண்டியாச்சு. இப்போ சிக்கன் மூலியம் ஃப்ரை ரெடி ஆச்சு. இப்போ என்ன பண்ண போனால் நம்ம ரெடி பண்ணி வச்ச சிக்கன் ஒயிட் பொடி பொரிச்சு வச்சுக்கிறத வந்து போட்டு அப்படியே கிண்டுறோம். கிண்டியாச்சு. இதை அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். சிக்கன் மூலியா ரெடி ஆச்சு. இந்த சிக்கன் மூலியா என்ன பண்ண போனா நம்ம எப்பவுமே ஆம்லேட் போட்டு வச்சிருக்கோம், அதில் கொண்டு நம்ம வைக்க போறோம். இப்போ நம்ம சிக்கன் மூலியா ரெடி பண்ணியாச்சு. அந்த சிக்கன் எடுத்து இந்த ஆம்லேட்டுக்குள்ள அப்படியே வைக்கிறோம். ஆம்லேட்லாம் வச்சாச்சு. இதை அப்படியே அழகா மடிக்க போறோம். மடிச்சாச்சு. அப்படியே மடிச்சு அப்படியே ஒரு கவுரு அப்படியே கவுத்துருவோம். அவ்வளோதான், சிக்கன் மூனியா ரெடி. 2 முந்திரி அதில் போட்டுக்கலாம். சிக்கன் மூனியா ரெடி. வணக்கம், நான் உங்களுக்கு கேகே மாஸ்டர். பொன்னம்மாள்ஸ் டெலிசியஸ் ரெஸ்டாரண்ட் மல்டிகுல்ஸ் ரெஸ்டாரண்ட் நேராக ஸ்ட்ரைட்டாக ஏர்போர்ட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக காலப்பட்டி மெயின் ரோடு. காலப்பட்டிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி குறும்பலம் மெயின் ரோட்டில் வந்தோம்னா எஸ்விபி டெக் பார்க் இருக்குது. அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் டெலிசியஸ் மல்டிகுல்ஸ் ரெஸ்டாரண்ட் இருக்குது. அங்கே வந்து நான் வந்து இப்போ வந்து ஒரு 10 வருஷமாக நான் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், மாஸ்டராக இருக்கிறேன். கடை வந்து கரெக்டாக 11 நைட்டு 11 டைமிங்கு. நம்ம கடைக்கு வர்ற கஸ்டமர் வந்து நாட்டுக்கோழி விரும்புவாங்க. நாட்டுக்கோழி வந்து டேரெக்டாக அவங்களே வந்து பார்த்து நம்ம லைவாக செஞ்சு கொடுக்குறோம். கஸ்டமர்லாம் ஃபோன் மூலமாக ஆர்டர் பண்ணுவாங்க. டேரெக்டாக வந்து எங்களை பார்த்து இது வேணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பிடிச்சி கொடுத்து கரெக்டாக பண்ணி அதை நாங்கள் நாட்டுக்கோழி எல்லாம் செஞ்சு கொடுக்குறோம். நாட்டுக்கோழி மட்டும் இல்லாமல் முயல் இருக்குது, வாத்து இருக்குது, காடை இருக்குது, கவுதாரி இருக்குது, எல்லாமே இருக்குது. எல்லாமே வந்து நம்ம லைவாக செஞ்சு கொடுக்குறோம். கஸ்டமர் வந்து பார்க்குறாங்க, லைவாக கேட்குறோம், லைவாக நம்ம செஞ்சு கொடுக்குறோம். பர்த்டே வந்தாலும் சரி, இல்லை வேறு ஃபங்க்ஷனும் சரி, இல்லை என்ன வந்தாலும் நல்லா சிறந்த முறையில் நல்லா அழகாக இங்கே எல்லாம் கொண்டாடலாம். நீங்கள் அதே மாதிரி வந்து உங்களுக்கு பர்த்டே ஃபங்க்ஷனாக வேறு ஃபங்க்ஷனும் சரி, நீங்கள் என்ன ஆர்டர்னாலும் ஃபுட் பேக் நீங்கள் கொடுக்கலாம். நாங்கள் சிறந்த முறையில் செஞ்சு தரோம். நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்து நீங்கள் உங்களோட ஃபீட்பேக் நீங்கள் சொல்லுங்கள்.